சென்னை திருவான்மியூரில் உள்ளது ரங்கநாதபுரம். அன்று இரவு அந்த பகுதி காக்கி உடைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பூட்டி கிடக்கும் அந்த சிமெண்ட் போர்டு போட்ட வீட்டில்தான் நடந்து முடிந்திருக்கிறது ஓர் அதிபயங்கர கொலை. 58 வயதான பெண் சமையலறையில் கழுத்தறுபட்டு சடலமாக கிடந்திருக்கிறார். அந்த கொலைக்கான காரணத்தை அறியவே இத்தனை போலீசாரும் இங்கே சல்லடை போட்டு சலித்துக் கொண்டிருக்கிறார்கள். சடலமாக கிடந்தவர் பொன்னி. கணவனை இழந்த இவருக்கு தீபா என்ற மகள் உள்ளார். தீபாவுக்கு கார்பெண்டர் வேலை செய்யும் ஐயப்பன் என்பவரோடு திருமணம் முடிந்து பிள்ளைகள் உள்ளனர். இதனால் ஒரே மகளான தீபாவுடனே வசித்து வந்துள்ளார் பொன்னி. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக தீபாவும் ஐயப்பனும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். பொன்னி மட்டும் மருமகன் ஐயப்பனுடனே வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வேலைக்கு சென்று வீடு திரும்பிய ஐயப்பனுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. தொண்டை அறுபட்ட நிலையில் வீட்டினுள் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார் பொன்னி. மாமியாரை அந்த கோலத்தில் கண்டு அலறிய ஐயப்பன் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு வந்த திருவான்மியூர் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது அந்த பகுதியில் இரத்த கரையுடன் ஒரு கத்தி கைப்பற்றப்பட்டது. மேலும் பொன்னியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் அருள்மணி என்ற வாலிபரின் பெயரும் அடிபட்டிருக்கிறது. பீச்சில் சுற்றித் திரிந்த அருள்மணியையும் அவருடன் இருந்த விக்னேஷ் மற்றும் தீனா ஆகிய இருவரையும் போலீசார் பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் நடந்த கொலை வெட்ட வெளிச்சமானது. 21 வயதான அருள்மணி மது பழக்கத்திற்கு அடிமையானவர். இதனால் வீட்டில் பெற்றோர்கள் இல்லாத நேரம் பார்த்து நண்பர்கள் விக்னேஷையும் தீனாவையும் அழைத்து மது குடிப்பது வழக்கம். அது மட்டுமன்றி அருள்மணியின் தங்கையை விக்னேஷ் காதலித்து வந்துள்ளார். பெற்றோர் இல்லாத நேரத்தில் விக்னேஷை வீட்டிற்கு அழைத்து வந்து இருவரும் தனிமையில் பேசி காதலை வளர்க்க பாலமாக இருந்திருக்கிறார் அருள்மணி. அவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி வீட்டிற்கு அழைத்து வந்து பேசி மகிழ்ந்துள்ளார். இப்படி வயசு கோளாறில் அருள்மணி அடித்த கூத்துகளை பொன்னி கண்கூடாக பார்த்து கொதித்து போயிருக்கிறார். இதை இப்படியே விட்டால் பிள்ளைகளின் எதிர்காலம் பாழாகிவிடும் என நினைத்த பொன்னி மகனின் ஆட்டத்தை பெற்றோரிடம் கூறியிருக்கிறார். இதனை கேட்ட மறுகணமே அருள்மணியை அவரது பெற்றோர் கண்டித்திருக்கிறார்கள். மது, மாது, போதை, காதல் அத்தனைக்கும் தடை போட்டிருக்கிறார்கள். இதனால் வீட்டிற்குள் அடிக்கடி பிரச்சனை வெடித்திருக்கிறது. அருள்மணியால் தான் ஆசைப்பட்டவைகளை அடைய முடியாமல் போனது விரக்தியை ஏற்படுத்தியது. இதற்கெல்லாம் மூல காரணமான பொன்னியை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார் அருள்மணி. அதற்காக சம்பவத்தன்று தனது நண்பர்களான விக்னேஷ் மற்றும் தீனா ஆகியோருடன் அமர்ந்து மது குடித்த அருள்மணி நேராக பொருளோடு பொன்னியை தேடிச் சென்றுள்ளார். வீட்டில் யாரும் இல்லை. பொன்னி மட்டும் சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். சத்தம் போடாமல் உள்ளே நுழைந்த மூவரும் பொன்னியை தாக்கி கீழே தள்ளியிருக்கிறார்கள். தரையில் விழுந்த பொன்னியின் கை கால்களை விக்னேஷும் தீனாவும் பிடித்துக்கொள்ள அவரின் குரவலையை 1 அடி நீளம் கொண்ட கத்தியால் அருள்மணி கரகரவென அறுத்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில் அருள்மணி உட்பட 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.